தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து நம்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் இந்த வாரம் நாம் இன்னும் அதிகமாக ஆசீர்வாதமாய் வாழ்படியாக கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வாரமாக இருக்கிறார். இறைவன் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்முடைய ஆன்மாவை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள, நம்முடைய நிலை உணர்ந்து நாம் தேவையானவற்றை தேர்ந்து தெளிந்து கொள்ள என்ற நாளில் இறைவன் நம்மை அழைப்பு விடுக்கிறார். இறைவன் நம் முன்னால் வைத்திருக்கிற அதிசயங்கள் ஏராளம், அற்புதங்கள் ஏராளம். நாம் காண்கின்ற பல்வேறுபட்ட ஆசீர்வாத காரியங்கள் நமக்கு முன்னே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுதந்திரத்தினால் உந்தப்பட்டவனாய் தேர்ந்து தெளிதல் என்பது அவசியமாய் இருக்கிறது உணர்ந்துள்ளாய். நாம் இறைவனை விடுத்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை விடுத்து நாம் அவருக்கு எதிராக செய்த எல்லா குற்றங்களுக்காக, பிறருக்கு எதிராக செய்திருக்க எல்லா குற்றங்களுக்காக மன வருத்தப்பட்டு அவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆகவே இந்த தூய மர நிகழ்வை நாம் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடும்படியாக தடையாக இருக்கிற குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மன வருத்தப்பட்டு அவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து நமக்கு குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாமையாய் ஒன்றிற்கும் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செயலாண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார், அனைவரின் துன்பத் துயிலை தூக்கி எறிவார். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவார்த்தைகள் 6-10 வரை. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பலரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துயிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவர்க்கென்றே நாம் காத்திருந்தோம். இவர் நம்மை விடுவிப்பார். இவர் ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன், நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவருடைய இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன், நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன்.
அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். என்னுடைய எதிரிகளின் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவர் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். 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 இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 12-14 முடிய மற்றும் 19-20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். வயிறார உண்ணவோ, பட்டினி கிடக்கவோ, நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கின்றேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனதை காட்டுகிறது. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். நம் தந்தையாகிய கடவுளுக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia, alleluia.
மாறும் உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட திருவனவாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூயமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 இறைவார்த்தைகள் 1-14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் பார்த்து ஓமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தன் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கு இரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்பொழுது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தன் திருடிட்டு மாட்டிக்கணும். அவனை அரசர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அவன் திருடனுக்கு அரண்மனைக்குள்ளே திருடிட்டான். என்ன திருடான்னு சொன்னால் ஒரு சக்கரை மூட்டை. எனவே அந்த மூட்டையோடு கொண்டு அரசமனை நிற்க வச்சாங்க. அரசர் தண்டனை கொடுக்கிறார், தீர்ப்பு கொடுக்கிறார். 3 காரியங்கள், 3 தண்டனையை சொல்றார். இந்த 3 தண்டனை நீ எது வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம், ஏதாவது ஒன்று நீ எடுத்துக்கலாம். முதல் தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, எதை திருடினாயோ அதில் இருக்கிற ஏறக்குறைய 3/4 சாப்பிடணும். சக்கரை மூட்டையில் இருக்கிற 3/4 நல்லா சாப்பிடணும் நீ. அப்படின்னா நீ அவ்வளோதான், தண்டனை முடிச்சு போச்சு. 2வது தண்டனை
50 கசையடைகள் பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னோம். முதல்ல உருவ செய்யணும். 2வது 3வது தண்டனை 3 மாத சிறை. நாம் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல. ஆனால் அவன் பார்த்தான், யோசித்து பார்த்தான். 3 மாதம் ஜெயிக்கா, ஐயோ அதுக்கு பெட்டர் எது, நல்லா கசடி 50 அடி வாங்கிக்கலாம். ஐயோ 50 அடி கசடியா, அதுக்கு இன்னும் பெட்டரு பொறுமையாக உட்காந்து நல்லா இந்த சக்கரை மூட்டைகள் பாதி சர்க்கரையை சாப்பிடணும். எனக்கு அப்படி முடிவு செஞ்சேன்னா அப்புறம் சர்க்கரையை சாப்பிட ஆரம்பித்தான். எவ்வளோ சாப்பிட முடியும் சர்க்கரையை? சாப்பிட்டு பார்த்தான், வயிறு வீங்கி போச்சு, தர ஒன்றும் கிடையாது. அதனால அரசே, என்னால் முடியல அரசே. சரி, அப்போ 2வது தண்டனை வாங்கிக்கிறேன். என்ன பண்ணுறேன்? 50 கசடி வாங்கிக்கிறான். போட்டு 2 மாற்றினாங்க, அவ்வளோதான். ஐயோ விட்டுருங்க, எனக்கு அதுவும் முடியாது. என்ன பண்ண போகிறேன்? 3வது தண்டனை எடுத்துக்கிறேன். 3 மாத சிறை அனுபவித்தான். ஏறக்குறைய அவன் எல்லா தண்டனையும் அவனையே அனுபவிச்சான். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு முன்னாடி எல்லா விதமான ஆசீர்வாதம் காரியமே கொடுத்துதான் இருக்கிறார். The choice is yours. நீ எதை தேர்ந்தெடுக்கணும் என்பது நம்முடைய கையில் இருக்கிறது. நன்மையா, தீமையா, அழுகையா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, அல்லது பகையா, வெறுப்பா, கோபமா, நான் தேர்ந்தெடுப்பது மட்டும்தான். நான் முடிவு செய்யறதுதான் வாழ்க்கை. ஆண்டவர் அந்த ஒரு சுதந்திரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். பல நேரங்களில் நம்மளுடைய மனசு, பாழா போன மனசு, கெட்டதை மட்டும்தான், அழுகையை மட்டும்தான் எப்போதும் தேர்ந்தெடுக்கு. பகையை மட்டும்தான் நாடி நிற்குது, வெறுப்பை மட்டும்தான் நாடி நிற்குது. அதுக்கு மாறாக இருக்கிற மகிழ்ச்சியோ அல்லது சந்தோஷத்தையோ அல்லது அன்பையோ பாசத்தையோ நாடுவது இல்லை, நாடுவது கிடையாது. உண்மை எல்லாரும் அப்படி விரும்புகிறோம். நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக ஆசைப்படுறோம். ஆனால் அப்படி எதெல்லாம் நினைச்சு நாம் போகிறோமோ அது எல்லாத்தையும் பிரச்சனையும், கண்ணீரையும், கவலையும், அழுகையும் வர வைத்துக் கொள்கிறோம், பகையை உருவாக்கி கொள்கிறோம். அப்போ நம்ம சரியானதை செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். எங்கோ நம்ம தப்பா நம்ம ரூட்டை மாற்றிட்டோம்னு அர்த்தம். அப்போ இன்று ஆண்டவர் இறை வார்த்தை வழியாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்புனா, இந்த அழைப்பு இலவச அழைப்பு என்று நற்செய்தி சொல்லப்படுகிறது. அந்த அரசர் திருமண விருந்துக்கு அழைக்கிறார், இலவசமாக. ஒரு அரசரே என்ன அழைக்கிறார். அது ஒரு ஃப்ரீ சாய்ஸ், ஃப்ரீ கால், அது இன்விடேஷன். அது அப்போ யாரும் இலவசமாக என்னை அழைக்கிறார். அப்போ இலவச அழைப்பு அது. 2வது இந்த அழைப்பு மதிப்புக்குரிய அழைப்பு. ஏன்னா அந்த அரசன் என்னை அழைக்கிறார். அரசனே என்னை நேரடியாக அவங்க திருமண விருந்துக்கு என்னை அழைக்கிறார். அப்போ இது மதிப்புக்குரியது. அவன் இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நான் பல நேரங்களில் நிராகரிக்கிறேன் அல்லது தவிர்த்து விடுகிறேன் என்பதுதான் வழக்கமாக நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைய அல்லேலூயா வசனம் எபேசியர் திருமுகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் தான் நாம் பாட கேட்டோம். கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாங்க. கடவுளுடைய அழைப்பு எத்தகைய எதிர்நோக்கை தந்திருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அழைப்பு என்பதை உணர்ந்து கொள்ள உங்கள் அகக்கண்கள் திறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய அல்லேலூயா வசனம் சொல்லி எபேசியர் திருமுகம் 1:18 அவர்களே சுத்த பார்ப்போம். உண்மையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவனை அழைத்திருக்கிறார். இலவச அழைப்பு, மதிப்புக்குரிய அழைப்பு. ஆனால் அதை உணர்ந்து கொள்ள, நம் அகக்கண்கள் திறந்து அதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். அதான் தேர்ந்து தெளிய அழைக்கப்படுகிறோம். அது முக்கியமானது. சரி, அப்ப எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, முன்வாதவர்களே, தேர்ந்து தெளிவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் முக்கியமான அழைப்பு. ஏன்னா இணைச்சட்டம் 30:19 வாசிக்கிறோம். இணைச்சட்டம் 30:19 அங்கே மோசே சொல்லுகிறார், இஸ்ராயேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக வைத்து அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது தோன்றர்கள் வழி தோன்றர்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்தவர். முன்னாடி வச்சிருக்கிற ஆண்டு வச்சிருக்கிறார். வாழ்வுக்கு சாவு இருக்குது.
ஆசையில் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நான் சாவையும் சாபத்தையும் தேர்ந்து கொள்கிறேன். என்னுடைய சிந்தனை, சொல், செயல், என்னுடைய வாழ்க்கை மூலியமாக நான் தேர்ந்தெடுப்பது எதை தவிர ஒரு சாபத்தையும் சாவையுமே நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் தான் இருக்கிற முக்காவாசி பேர். நான் சொல்றேன், உனக்கு முன்னாடி இருந்துட்டே இருக்கிறேன் நான், நீ எது வேணும் எடுத்துக்கொள்ளலாம். அது நீ தேர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான வல்லமையை, ஞானத்தை நான் கொடுத்து இருக்கிறார் நமக்கு. அதுதான் இன்றைய இறை வார்த்தை வழியாக. ஏன்னா யோசித்து பாருங்க, இன்றைய இறை வார்த்தையில நாம அப்படிப்பட்ட ஒரு 2 நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அவருடைய அழைப்பு தேர்ந்து தெளிய ஒரு அழைக்கிற. எதற்காக அழைக்கிற? நல்ல சாப்பாடு, நல்ல விருந்து, அதுவும் திருமண விருந்து, அதுவும் அரசர் கொடுக்கிற திருமண விருந்து, அதற்கு அழைக்கிறார். பல நேரங்களில் அந்த அரச விருந்தை நாம் தவிர்த்து விட்டு, மகிழ்ச்சியை தவிர்த்து விட்டு, அவர் சொல்ற தண்டனைக்கு உள்ளாகிற மக்களாக நாம் மாறி போகிறோம். நாம் அவருக்கு எதிரான மக்களாக மாறி போகிறோம். இப்போ நம்ம விவிலியத்தில் பார்த்தா தெரியும். 2 சாமுவேல் 24வது பிரிவு 13வது வசனம். அந்த சாமுவேல் புத்தகத்துல காத் என்கிற அந்த ஒரு இறை வாக்கினர் தாவீதுக்கு ஒரு 3 காரியங்களை சொல்ற, சாய்ஸ் கொடுக்கிறார். நீ எதை வேணா தேர்ந்து கொள்ளலாம். என்னது? ஆண்டவர் கூறுவது, உன் மீது 3 தண்டனைகளை குறிப்பிடுகிறேன், நீ ஒன்றை தேர்ந்தெடு, அதன்படி நான் செய்வேன். தாவீது சொல்ற, உனது நாட்டில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உன் எதிரிகள் உன்னை பின்தொடர 3 மாதம் நீ தப்பி ஓட வேண்டுமா? அல்லது உன் நாட்டில் 3 நாட்கள் கொள்ளை நோய் ஏற்படட்டுமா? 3 தண்டனை கொடுக்கிற. இந்த திருடனுக்கு கொடுத்த போல ஆனால் தாவீது கொடுத்தார். 3 தண்டனை கொடுத்தார். இந்த 3 தண்டனையில ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்திருக்கோம். நான் தாவீது மிக அருமையாய் சொல்கிறார், நான் மிகவும் வேதனையுற்றுள்ளேன், அவரது கையில் நான் விழுவேன், ஏனில் அவர் இறக்கம் பெரிது, மனிதர் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார். அவர் முடிவெடுத்தது பார்த்தாரு. 3மே மோசமானதுதான். ஆண்டவரே எனக்கு முடிவு செய்து எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட அவர் சரணடைச்சிருக்காரு தாவீது. அது அவருடைய மிக அருமையான ஒரு சாய்ஸ் பாருங்க. தாவீது பிரச்சனை தான், நெருக்கடி தான், பாவம் செஞ்சுட்டாரு தான். ஆனாலும் அப்பொழுது கூட ஆண்டவர் தேடி ஆண்டோட சரணடைந்து விடுகிறார். அதுதான் தாவீது எப்போதும் தப்பிச்சுக்குவார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் சாலமோன் அரசர் முதல் புத்தகம் 3வது பிரிவு 11வது வசனம். சாலமோனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், என்ன வேணும்? ஆண்டவர் கேட்கிறார். அப்போது சாலமோன் சொல்கிறார், ஆண்டவரே ஞானத்தை கொடு, பகுத்தறிவை கொடு, இந்த மக்களை, எண்ணற்ற மக்கள் வெளிநடத்துவதற்கான ஞானமும் பகுத்தறிவு வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ பகையுடைய வீழ்ச்சியோ அல்லது அவன் மீது வெற்றியோ அல்லது பொண்ணையோ பொருளையோ அல்லது உன்னுடைய எல்லை விரிவாக்கத்தையோ கேட்காமல் நீ ஞானத்தை கேட்ப, எல்லாத்தையும் கொடுக்கிற நான் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு முன்னாடி எல்லாம் வச்சிருக்கிறார். நம்ம எதை தேர்ந்தெடுக்க போகிறோம் ரொம்ப முக்கியமான. இன்னொன்று பாருங்க, மார்க் சரி 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏரோதியாவின் மகள் நடனம் ஆடுகிறார். அப்பொழுது அந்த அரசர் சாய்ஸ், அந்த 20 சாய்ஸ் தராங்க. அவங்க என்னது, என்ன வேணும்? என் சொத்தில் இந்த அரசில் பாதியான அவனுக்கு கொடுக்குறேன், என்ன வேணும் கேட்கிறேன்னா, அவளுக்கு ஒரு தாயிடம் கேட்க, தாய் என்ன சொல்லுகிறா? ஸ்நாபக பொருள் தலையை ஒரு தட்டில் இப்பொழுதே கொடு. பாருங்க, எதை தெரிந்து கொள்கிறோம், எதை தெரிந்து கொள்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில இறைவன் கொடுத்த அற்புதமான வாழ்க்கை இது. நான் எப்படி வாழணும் நான் தான் முடிவு பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை கண்ணீர் கவலைமா எப்பொழுதும் இருக்கிறேன்னா அதுக்கு நான் தான் காரணம். எப்பொழுதும் என்னுடைய மனசு நொறுக்கப்பட்ட மனசா இருக்கிறது நான் தான் காரணம். ஏன்னா நானே அதை திரும்பி தேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது மற்றவங்க ஏமாற்றி தெரிவிக்கிற வாழ்க்கை கிடையாது. நானே அதை விரும்பி அதை தேர்ந்தெடுக்கிற ஒரு கசப்பான வாழ்க்கையா அல்லது கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையா, நானே அதை தேர்ந்து எப்பொழுதுமே அதை பின்தொடர்ந்து அதை வலிந்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன். யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, நற்செய்தி வாசகம் சொல்கிறது, அங்கே ஆண்டவர் அவர்களை கூப்பிடுகிற பொழுது அவர்கள் விரும்பவில்லை. ஆண்டவருடைய அழைப்பை விரும்பல, அரசு கொடுத்த அழைப்பை விரும்பல. அது சொல்றாங்க. அதோட முக்கியமானது பொருட்படுத்தவே இல்லை. அது கொஞ்சம் கூட பொருட்படுத்தல அவருடைய அழைப்பை. அது மட்டும் இல்லை, அவர்கள் யாரை கூப்பிட்டாங்க அவங்க இழிவு செய்து கொலை செய்தார்கள். எனவே ஆண்டவர் அவன் சொல்றாரு, அவர்கள் தகுதியற்று போனார்கள். எனவே அவர்கள் பகைவருக்குரிய தண்டனை அவர் கிடைப்பதை பார்க்க. என்ன சொல்றாரு? கடைசியா அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும்.
ஆண்டவருடைய அழைப்புக்கு எதிராக போறவங்க ஆண்டவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நல்லவற்றை ஆண்டவர் சார்பாக இருந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளாதவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா அழுகையும் அங்கலாய்ப்புமாய் இருக்கும். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். எஸ்ஐயா அருமையான விருந்து, இந்த மலை மீது ஆண்டவர் அருமையான விருந்து வைத்திருக்கிறார். பழரச பழங்கள் எல்லா வகையான இறைச்சிகளா இருக்குது. எதற்காக? மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஆனா அன்புக்குள்ள மகிழ்ச்சியா நாம் ஆண்டவர் கொடுத்தாலும் கூட அழுகையாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த நச்சையில பார்க்கிறோம். மகிழ்ச்சி விருந்துக்கு கூப்பிடுறாரு, வரமாட்டாங்க. அழுகைக்கு அங்கலாய்ப்பும் தெரிந்து கொள்கிறார்கள். இந்த காரியம் இது ரெண்டுமே இருக்கிறத பார்க்கணும். அதே போல நம்ம தொடர்ச்சியா நம்ம வாசிக்கிற பொழுது நம்முடைய மத்தேயு நற்செய்தி 22வது பிரிவில் இன்றைய நற்செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதை அவங்க ஆண்டவர் ஒரு விருந்துக்கு மகிழ்ச்சிக்கு அழைக்கிறாரு, ஆனா அழுகை அங்கலாய்ப்புமே மிஞ்சுகிறது. அடுத்தது பாருங்க மத்தேயு நற்செய்தி 25வது பிரிவு 30வது வசனம் தாளந்து உவமை. இந்த தாளந்து உவமையில ஆண்டவர் கூப்பிடுறார். என்ன கூப்பிடுறார்? எதற்காகனா அழைக்கிறார். அவனுக்கு அந்த பணத்தை கொடுக்குறாரு. எல்லாம் போய் வாங்கி சார். கடைசியாக ஒருத்தன் மாட்டான் பாருங்க, அந்த சோம்பேறி ஒருத்தன் நடக்க முடிச்சு வச்சுட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாரு? அவனை கட்டி பொறுமையோடு இருளிட்டாலும் நாங்கள் அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போ என்ன செய்யறாரு? அழைக்கிறாரு. அழைப்பை ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, நான் விருப்பத்தோட ஏற்று நான் வரணும். அது மட்டும் இல்லை, உழைக்கணும். உழைச்சி என்னுடைய பலன் மற்றொரு பலன் கிடக்கணும். அது ஆண்டவருக்கு கொடுத்தது பலனா மாற்றணும், உழைக்கணும். அடுத்தது அப்பதான் தன்னுடைய மகிழ்ச்சியில பங்கேற்க முடியும். இப்படி இருக்கு. ஒரு சிலர் அதிகம் எங்க பெரிய காரியமா இருக்குது, அதை முடியாது. சரி, அடுத்த சாய்ஸ் ஆண்டவர் சொல்றாரு. சரி, ஓகே, உன்னால உழைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? அடுத்தது லூக்கா நற்செய்தி 13:28 வசனத்தில் சொல்றாரு தாளந்து உவமை. இடுக்கமான வாய். தாளந்து உவமையில உழைக்கணும். இடுக்கமான வாயில சொல்றாரு. இடுக்கமான வாயில் வழியே வருந்தி நுழைய முற்படுங்கள். இல்லைன்னு சொன்ன என்ன ஆகும்? மற்றவங்களாம் பந்தியில் அமர்ந்திருப்பாங்க, நீங்க வெளியே நிற்பீங்க. அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ அங்க என்ன இருக்குது? அழைப்பு இருக்குது, ஏத்துக்கிறாங்க. அது விருப்பம் இருக்கிறது, பங்கேற்பு. அவரோட தலைவர் மகிழ்ச்சியிலே பங்கெடுத்துக்கு. ஆனா நீ என்ன பண்ணணும்? இடுக்கமான வாயில் உழையணும். ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எல்லாம் என்ன ஆண்டவரே கதை திறந்து சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன், நீங்க யாரும் எவ்வளவு காரன்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, அப்படி உங்களோட உண்டோம் குடித்தோம். என்ன அர்த்தம்? டெய்லி பூசிக்கு போனேன், நல்லா உங்களுடைய உடலை உண்டேன், உடலை கூட நல்லா ரத்தத்தை குடிச்சேன், உங்களோட உண்டோம் குடித்தோம் என்பீர்கள். நான் சொல்லுவேன், நீ யாருன்னு தெரியாது, நெறிகட்டவை என்னட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவேன்னு சொல்றாங்க. அன்புக்குள்ள நாம் எதை தேர்ந்து கொள்கிறோம்? இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் எதை தேர்ந்து கொள்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த செய்தி பார்க்கணும். சரி, ஓகே, உனக்கு அழைக்கும் போது ஏற்றுக்கிற விருப்பம் இருக்குது. அதுக்கப்புறம் உன்னால உழைக்க முடியல. சரி, பரவாயில்லை. இதெல்லாம் உங்களோட கடைசியா ஆண்டவர் சொல்றாரு. சரி, குறைந்தபட்சம் ஒரு சில தகுதி உனக்கு இருக்கணும். விநாயகருக்கு வரணும்னு சொன்னா ரொம்ப 100% ஆண்டவரே புனிதனா இல்லை. சரி, பரவாயில்லை. சரி, குறைந்தபட்சம் ஒரு தகுதி வேணும்னு சொல்றாரு. ஏன்னா அந்த நற்செய்தியை பார்க்கிறோம். ஆடை இல்லாத ஒருத்தர் நம்பா, நீ ஆடை இல்லாம இருந்த. ஏன்னா ஆடை என்பது அங்க ரொம்ப எல்லாருக்குமே கொடுக்கக்கூட ஒரு ஃப்ரீயா கொடுக்குற ஒரு ட்ரெஸ். அந்த திருமண ஆடை என்பது அங்க வருவர்களுக்கு அணிந்து கொண்டு உள்ளே வருவதற்காக அங்கேயே கொடுக்கிற ஒரு ஆடை. அது இவன் போய் சம்பாதிச்சு தேடிதான் வாங்கி வந்தாங்கல்ல, அவன் அதை கூட எடுத்து அணிந்து கொள்ளாமல் இருக்க ஒரு சோம்பேறி. அவன் அதையும் விட்டுட்டு அவன் ஆடை எதிர்பார்க்கிறார். குறைந்தபட்ச தகுதி எதிர்பார்க்கிறார். நீ ரொம்ப பெரிய காரியம் செய்தவர்கள் ஆண்டவருடைய விண்ணரசன் அடைவதற்கு குறைந்தபட்ச தகுதியாக வேண்டும் என்று சொல்கிறார். திருவழிபாடு புத்தகம் 19வது பிரிவு 8வது வசனம் சொல்வது, அந்த ஆடை, இந்த குறைந்தபட்ச ஆடை, குறைந்தபட்ச தகுதி அவனை என்ன அவன் சொல்லப்படுகிறது. அது அந்த ஆடை இறை மக்களின் நீதி செயல்களே. நீதியோட நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தான் அணிந்திருக்கிற ஆடை. ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். குறைந்தபட்சம் உன் வாழ்க்கை நீதியோடு நடந்தது. அந்த நீதி செயல்களை செய். அப்படி செய்கிற பொழுது நீ விண்ணரசுக்குள் நுழைகிறார் என்று சொல்லப்படாமல் யோசித்து பார்ப்போம். அப்படி ஒருவேளை நாம் ஆண்டுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய விருப்பத்தை செய்கிறோம் என்று சொன்னால், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் தேடுகிறோம் என்று சொன்னால்,
இன்றைய 2ஆம் வாசகம் சொல்லுவது, பிலிப்பியர் திரும்பவும் சொல்லுகிறது, ஆண்டவருடைய எல்லா விதமான ஆசிரியரிலிருந்து, அவருடைய ஒப்பற்ற செல்வத்திலிருந்து உங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறார், நிறைவு செய்கிறார். நாங்கள் என்பவர்களை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை எதை தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? அழுகையா, அங்கலாய்ப்பா, இல்லை மகிழ்ச்சியா, சந்தோஷமா, வாழ்வா, அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே ஆசிரியா, சாபத்தையா? எதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன்? எதை நாடி செல்கிறேன்? எதை நான் தேடி இப்பொழுது அடைந்து கொண்டிருக்கிறேன்? எதிரே என் கவனம் அதிகமாக இருக்கிறது? எதிரே என் சிந்தனை அதிகமாக இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் கொடுக்கிற அருமையான இந்த வாழ்வையும் நம் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். இணைந்து ஆண்டவரின் நம்பிக்கை அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் உள்ள தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உயிர்த்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கு முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு பொருளானவர். இவர் வழியாக யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிலிருந்து உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஜுலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் எழுந்தார். எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் பெற்றிருக்கிறார். வாழ்வரையும் இறந்தவரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவர் ஆட்சிக்கு முடிவில்லாது தந்தையிடமிருந்தும் அவரிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய் ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரு திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் வாழ்வையும் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுபடிய வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். நம்முடைய தென்பட்ட தேவைகளுக்காக செபிக்கிற அருமையான நேரம். இறைவன் நம்முடைய முன்னால் வாழ்வையும் சாவையும் ஆசிரியையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். எனவே நாம் நம்மை சூழ்ந்திருக்கிறது உலகம் முழுதுமாய் ஆண்டவருடைய கொடுக்கிற ஆசீர்வாதமான காரியங்களை தெரிந்து கொள்ள முடியாத என்றாலும் நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிப்போம். திருச்சபை தலைவர்களுக்காக ஜெபிப்போம். தேர்ந்து தெளிகிற பண்பை பெற்று, உயர்ந்த ஞானத்தை பெற்று, சிறந்த பகுத்தறிவோடு தம் திருச்சபை வழிநடத்த, திருச்சபை எதிர்கொள்கிற எல்லா சவால்கள் மத்தியிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாழ்வுக்குரிய காரியங்களை இந்த திருச்சபை முன்னெடுத்து வழிநடத்த, இதனால் இந்த திருச்சபை மாபெரும் வாழ்வின் அடையாளமாய் இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டப்பட மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக சிறப்பாக செபிப்போம். இறைவன் பல நேரங்களிலே இந்த வாழ்வை கொடுத்திருந்தாலும் கூட, ஆசிரியை கொடுத்தாலும் கூட, சாபத்தையும் வேதனையும் கண்ணீரையும் கவலையும் அழுகையும் அங்கலாய்ப்புமே நம்முடைய மக்களுக்கு எப்பொழுது நிரந்தரமாக இருக்கிறது. இன்னும் ஏழைகளாகவே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்புக்குள் ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாடு இன்னும் அதிகமாக பல நேரங்களில் ஆண்டவருடைய சாபத்துக்குள்ளான நாடோ என்பது போல தோன்ற செய்கிறது. ஆகவே இது வெற்றி விடுபட, இந்த மக்கள் வளம் பெற, இந்த மக்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண, இந்த மக்கள் வாழ்வில் மன மகிழ்ச்சியும் சமாதானம் ஏற்பட மன்றாடுவோம். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிப்போம். இறைவன் நம்முடைய குடும்பத்தில் முன்னால் கொடுத்திருக்கிற வாழ்வா சாவா, ஆசிரா சாபமா, எதை நாம் விரும்புகிறோம் என்பதை நினைத்து பார்த்து ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை கடந்த காலங்களிலே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சிந்தனை, சொல், செயலெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தீயதை குறித்தாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய மன வருத்தப்பட்டு ஒப்பு கொடுப்போம். என் குடும்பம் இனிமேலாவது ஆசிரியரை தேடிக்கொள்ளட்டும்,
வாழ்வை தேடிக் கொள்ளட்டும் என்று முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை நாம் அலசி பார்ப்போம். குறைந்தபட்ச தகுதியான எதிர்பார்க்கிறார். 100% புனிதனாக நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட குறைந்தபட்சமாவது நான் ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருக்கணும். ஆண்டவர் பிரசன்னத்தில் தகுதி உள்ளவனாக நிற்கணும். அவர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதங்களை பெற்று நான் அந்த குறைந்தபட்ச அந்த தகுதியானது பெற்று நான் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும் என்ற ஒரு உணர்வை ஆழப்படுத்தி கொள்ள ஆண்டவர் கொடுக்கிற அந்த அருமையான இரக்கம் மிகுந்த அழைப்பை நான் எமதாக்கிக் கொள்ள அவர் கொடுக்கிற இந்த அருமையான வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள இறைவன் அருள் புரியுமாறு மன்றாடுவோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒடுக்கமாய் ஜெபிப்போம். இறைவா, இதோ நீர் கொடுக்கிற அருமையான விருந்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதோ அந்த விருதை சுவைத்து நேரடியாக அனுபவிக்க இப்போது ஒரு சூழ்நிலை இல்லாவிட்டாலும் கூட ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் வருகிற அந்த இனிமையும் சுவையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ தொடர்ச்சியாக நீர் கொடுக்கிற அந்த விருந்திலே பங்கெடுத்து நாங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள, நாங்கள் வாழ்வை பெற்று ஆசிரோடு வாழ ஒரு சில கொண்டாட்டங்களை பார்த்து வைத்து செபித்திருக்கிறோம். இவற்றெல்லாம் திருமகனின் ஆண்டவராய் கிறிஸ்துவை கொடுத்திருப்படியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரர்களுடைய இந்த வழியெல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் அது கைகளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் கட்டளையாலும் தூய மறைவின் நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட வழிகளை ஏற்றுக்கொள்ள உமைய வேண்டும் என்றோம். உமக்கு ஏற்ற வழியும் புரிந்து நாங்கள் கொண்டாடும் பணியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெறதகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மெய்யாகவே தகுதியும் நெறியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவது இருப்பதும் வேலைதான். நம்மளோடு வாழ்க்கையில் பரிவிறக்கத்தின் பயன்களை மட்டுமே நாளோறும் அனுபவிப்பது இப்பொழுது வாழ்ப்பினையும் கொண்டுள்ளோம். ஏனிலும் ஆவியார் முதல்வர்கள் பெற்ற நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பலன் எங்களுக்கு என்று உண்டு நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீரேசுவை சாமி என்று உயிர் தெழ செய்தி அங்கே நாங்கள் வானதூதர் அனைவரும் சேர்ந்து உண்மையை புகழ்ந்தேற்றி அர்ப்பணித்து கொண்டாடி அர்ப்பணித்து பாடுவதாவது
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. நாம் இந்த ஆவியை பிழிந்து காணிக்கைகளை தூய்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுபடுவாங்க. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமோக்கு நன்றி கூறி தாம் சிலரை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறை பொருள் கொடுக்கின்றோம். திருமண கூழிய முறைய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அந்த திரு அவை நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கள் வந்தவராயிருந்தவராகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமண்டமை மன்றாடுகின்றோம். தீயது செய்யணும், கெட்டது செய்யணும் அப்படின்னு சொன்னா காசு கொடுத்து தான் செய்யணும். சிகரெட் பிடிக்கணும், காசு கொடுத்து தான் வாங்கணும். தண்ணி அடிக்கணும்னா காசு கொடுத்து தான் வாங்கணும். இல்லை வேற ஏதாவது கெட்டது செய்யணும்னா காசு கொடுத்தா தான் நடக்கும். ஆள் வச்சு அடிக்கணும், காசு கொடுத்தா தான் நடக்கும். ஆகவே எதெல்லாம் கெட்டதோ தீயதோ அதுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணி தான் நம்ம செய்யறோம். இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கையில அன்பு செய்யணும், காசு தேவையில்லை. பாசம் வைக்கணும், காசு தேவையில்லை. மன்னிக்கணும், அதுக்கு காசு தேவையில்லை.
விட்டு கொடுக்கணும், அது காசு தேவையில்லை. ஆண்டவர் இலவசமாய் இவற்றெல்லாம் கொடுக்கிறார். நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? இலவசமாய் கொடுக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் விடுத்து, காசு கொடுத்து பணம் கொடுத்து பல நேரங்களிலே நாம் தீவைகளையும் கெட்டவர்களையும் வருவித்துக் கொண்டு சாபத்துக்குள்ளாகி இருக்கிறோம். ஆகவே நாம் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வாழ்வை சம்பாதித்துக் கொள்ள கரங்களை விரித்து கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எதிரான குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடல கொண்டாடுகிறோம். முதிரக்க தகுதியாக பாவத்துண்டு போடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு முழுதேன் எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவனுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உமது இறப்பினுடைய உலகுக்கு வாழ்வழித்து பொழுது கொள்ளலாம் எல்லாம் குற்றங்கள் தீமையத்தை முடிவித்து நாங்கள் என்று கட்டளையில் கருத்தூரி நிற்க செய்தால் நாம் ஒரு பொழுதும் விட்டு பிரியவிடாதே. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்கள் எல்லாம் போக்குகிறீர்கள் சொன்னார். நம் வாழ்விலே சுமந்து கொண்டிருக்கிற சாபத்தையும் நாம் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான சாவின் காரியங்களையும் சுமந்து எனக்காய் உயிர் கொடுக்க உறவு கொடுக்க வந்த ஆண்டவர் இருந்து அழைக்க பெற்ற நம்ம அனைவரும் பேரை பெற்றோம். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர்ந்து காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆமென்.
நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னை கொடுவேன். உன்னோடு நான் பிறந்துள்ள வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். ஒரு செல்வமே என் கடவுளுக்கு ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். ஒரு செல்வமே என் கடவுளுக்கு ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினே மகிழ்வடைந்தே நான், மனமாறினே மகிழ்வடைந்தே நான். கண்மடனாக ஏழைக்கு கொடுத்தேன். உன்னோடு நான் பிறந்துள்ள வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்கள் அடையாளத்தால் புத்துணர்வூட்டம் பெற்றுள்ளோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் என்றும் நிலைத்தவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் நடுங்கரையே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் தகுந்தவரே. உன் பாவை சொல்லும் கருணையும் பாதமலை நறுமையும், பாவை சொல்லும் கருணையும் பாதமலை நறுமையும். அழகே அழகே எங்கள் அம்மாடி அழகே, அழகோவியமே எங்கள் நடுங்கரையே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் தகுந்தவரே. கோடான கோடி மக்கள் குறைகளை
ஊர்வலமும் போகிறது யாரும் இல்லாயிடு எங்கள் தஞ்சம் நீயே தாயே உன்னை நம்பி வந்தோம் இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம் உன்னன் முகத்தை பார்க்கும்போது உள்ளம் மகிழுதே உன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் நீங்குதே அழுகோவியமே அன்னை மரியே உயிரோவியமே உள்ளம் கவர்ந்தவனே உன் பாவை சொல்லும் கருணையும் பாதமலை மறுமையும் பாவை சொல்லும் கருணையும் பாதமலை மறுமையும் அழகே அழகே எங்கள் அம்மாடி அழகே அழகோவியமே